ஸோ 2016ல ஓகேவா, கிட்டத்தட்ட 9 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்கா, தங்கச்சி 2 பேரு. நிக்கி அண்ட் கஞ்சன் அப்படிங்கிறவங்க 2 பேரு. அவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 பசங்க. விபின், ரோஹித் அப்படிங்கிறவங்க அவங்க 2 பேர் ஓகேவா. ஸோ இதில கஞ்சன், ரோஹித்ங்கிறவங்க அடல்ட்ஸ் ஐ மீன் த எல்டர் ஒன்ஸ் ஓகேவா. அண்ணன், அக்கா இவங்க 2 பேர் ஃபேமிலில. அவங்களோட வந்து நிக்கி, விபின் தம்பி, தங்கச்சி 2 பேரும். அவங்க 2 பேருமே 2 பேருக்குமே வந்து ஒரே வருஷம் ஒரே குடும்பத்தில கல்யாணம் ஆகுது. ஓகேவா. பொண்ணோட அப்பா வந்து நிக்கி அண்ட் கஞ்சனோட அப்பா வந்து இந்த கல்யாணத்தப்போ டவுரி எல்லாம் டிமாண்ட் பண்றது நம்ம ஊர்ல என்னதான் இதெல்லாம் தப்புன்னு பேசினாலும் கல்யாணம் ஆகுறப்போ 2025ல இன்னமும் இந்த டவுரி குடுக்கிறது, வரதட்சணை குடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நார்மலான பிராக்டிஸா இருந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 2 ஸ்விஃப்ட் கார் அப்படின்னு முதல்ல கேட்டிருக்காங்க. இவங்க அப்பா வந்து அது 2 ஸ்விஃப்ட், ஏன்னா 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ 2 ஸ்விஃப்ட் கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காசு அரேஞ்ச் பண்ணி 2 ஸ்விஃப்ட் கார் கரெக்ட்டா ரெடி பண்றப்போ, இல்ல எங்களுக்கு 2 ஸ்விஃப்ட் கார் வேணாம். எங்களுக்கு வந்து 2 தம்பி வேற வேற கார்ல, 2 அண்ணன் தம்பி வந்து வேற வேற கார்ல போவேணாம். ஒரே கார்ல போனா எங்களுக்கு வந்து மஹிந்திரா கார் எஸ்யூவி வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியோ. இல்லங்க அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. 2 ஸ்விஃப்ட்ட விட அதிகமா இருக்குன்னா, இல்ல பரவால்ல வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கியிருக்காங்க. 1/2 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க. கேஷா நெறைய வாங்கியிருக்காங்க. ஒரு ராயல் என்ஃபீல்ட் வேணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ராயல் என்ஃபீல்ட் வாங்கியிருக்காங்க. 2 பசங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலை என்னன்னா வேலைக்கு போகாம இருக்கிறது தான் அவங்களோட வேலை. இல்ல நான் ஜோக்குக்கு சொல்ல, உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வேலைக்கே போறது கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போறது கிடையாது. அவங்களோட பிளானே என்னன்னா, நம்ம வந்து ஒரே குடும்பத்தில நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில வந்து பொண்ணுங்கள எடுக்கிறோம். அக்கா, தங்கச்சி 2 பேரும் எடுக்கிறோம். அந்த குடும்பத்தோட சொத்தெல்லாம் இனிமே நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு 2016ல ஸ்கெட்ச் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே குழந்தை பிறக்குது. ஆனா ஸ்லோவா வந்து நிக்கி அண்ட் கஞ்சன் 2 பேருமே வந்து அவங்களோட பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்களும் ஒரு வொர்க்குக்கு போகணும். எவ்வளவு நாள் தான் வீட்டிலேயே சும்மா புருஷனும் சும்மா இருக்கா, நம்மளும் வீட்டிலேயே சும்மா இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும்னு யோசிக்கிறப்ப அவங்க வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த கோவிட் டயத்துல எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. எம்யூ எங்க பார்த்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம சொந்தமா ஒரு மேக்கப் கிரியேட் பண்ணும், மேக் ஓவர் சலூன் கிரியேட் பண்ணும், மேக்கப் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் சலூன் ஸ்டுடியோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்றாங்க. அண்ட் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரிசா அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து கிரேட்டர் நொய்டால இருக்குது. டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் தள்ளி ஓகேவா. இப்போ இங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனா எப்படி இருக்கும், கிராமம் இருக்கும். ரொம்ப ரிமோட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஊர் தான். ஆனா அங்க வந்து அவங்க பயங்கரமா ஹிட் அடிக்கிறாங்க. மேக் ஓவர் பை கஞ்சன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அக்காவோட பேர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஆனா அதுல ஒரு சோசியல் மீடியா வேற வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. அத மேனேஜும் பண்றாங்க. அதுல 22,000 ஃபாலோவர்ஸ் சம்திங் இப்போ இருக்குது. நான் செக் பண்ணேன். 2 பேருக்கும் தனியா பிரைவேட் ப்ரொஃபைல்ஸும் இருக்குது. அண்ட் இது வந்து செம ஹிட் ஆகுது. ஊருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நெறைய பொண்ணுங்க கல்யாணம் ஆச்சுனாலே கஞ்சனோட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வேணும். அவங்க தான் மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஊருக்குள்ள செம டிமாண்ட் ஆகுது. அக்கா, தங்கச்சி 2 பேருமே வந்து பிசினஸ்ல பயங்கரமா சக்சீட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சு வீட்டுக்கு காசை கொண்டு வந்தாலும் புருஷன் 2 பேரும் வந்து காசை வாங்கிடுவாங்க. ஒருவேளை புருஷன் காசை வாங்க விட்டாலும் அவங்களோட மாமியாரும் மாமனாரும் வந்து காசை புடுங்கிடுறாங்க. சோ இவங்களோட லைஃப் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கஷ்டப்படுறாங்க, ஹசில் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபேமஸ் ஆக்குறாங்க, ஒர்க் பண்றாங்க, அதுக்கு சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க எதுக்கு பண்றாங்க? தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், தனக்குன்னு வந்து ஒரு பிசினஸ் வேணும், தான் முன்னேறணும், சொந்த கால்ல நிக்கணும்னு நினைச்சு இவங்க இதெல்லாம் பண்ணாலும் புருஷன் 2 பேர் வந்து அந்த காசு வேலைக்கே போகாம வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கிற அந்த 2 புருஷனும் காசை புடுங்கி அம்மா கிட்ட குடுத்துடுறது. உனக்கு எதுக்கு இந்த காசு? நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்துகிட்டே இருக்கிறப்ப இவங்களும் சோசியல் மீடியாலாம் வந்திருக்காங்க. இந்த விபின் இந்த கொலை பண்ணியிருக்கான்ல, அவனும் வந்து வந்திருக்கான். ஓகேவா. வீடியோலலாம் இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல கூட அப்பப்போ வந்திருக்கான். ஆனா ரியல் லைஃப்ல இருந்துகிட்டு அந்த பேஜ் எதுக்கு உனக்கு? அதை டெலீட் பண்ணு. ஊர்ல இருக்கிறவங்க நான் தப்பா பேசுறேன். ஸோ அந்த ஊர்ல இருக்கிற அந்த 4-5 பேர் இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் இருந்துகிட்டு என்னடா உன் பொண்டாட்டி வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாளா? அவ இப்படி போடுறா, அப்படி போடுறான்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறது. இவன் வீட்டுக்கு வந்து சரக்க போட்டு கத்துறது. இதுவும் ஒரு பேட்டர்னா போய்க்கிட்டே இருந்திருக்குது. ஒரு அளவுக்கு மேல நிக்கி கஞ்சனால முடியாம அவங்க அந்த பிசினஸே க்ளோஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றது நிறுத்துறாங்க. ஏன்டா இப்படி தொல்லை பண்றீங்கன்னு சொல்லி நிறுத்திட்டு, அதுக்கப்புறமும் இல்லாம எதையாவது சொல்லி உங்க அப்பா வந்து எங்களுக்கு காசு குடுக்கல. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்களுக்கு இன்னும் 36 லட்சம் ரூபாய் வேணும். அக்கா, தங்கச்சி 2 பேரும் எங்க வீட்ல இருக்கீங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வேணும். எங்களுக்கு மெர்சிடஸ் பென்ஸ் கார் வேணும். வரதட்சணை நீங்க குடுக்கலன்னா நீங்க மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறப்போ, ஒரு பாயிண்ட்ல நிக்கினால முடியாம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி சொந்த வீட்டுக்கு அம்மா, அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவும் இவங்களோட அப்பா அம்மாவும் வந்து உட்கார்ந்து பஞ்சாயத்து. அங்க பஞ்சாயத்துங்கிறது ஒரு சீரியஸான விஷயம் ஓகேவா? இல்லீகலான விஷயம் இல்ல. அவங்க ப்ராப்பரா பஞ்சாயத்து பண்றாங்க. ஊருக்கு நடுவுல உட்கார வச்சு என்னம்மா நீங்க என்னம்மா கேட்குற எல்லாத்தையும் கேட்டு பழைய சினிமால காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி பேசிட்டு, ஓகே இனிமே அவன் அடிக்க மாட்டான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இல்ல பல முறை இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து நிக்கி இந்த வேணாம், இந்த வீடு வேணாம், என் பையனை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறப்பமும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே வந்து மறுபடியும் வந்து இவங்க கிட்ட போக அலோவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதுவும் நம்ம ஊர்ல இந்த திருப்பூர்ல நடந்த அதே கேஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்க அப்பாலாம் அன்ஃபில்டர்டா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல ஊர்ல மானம் என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுறது,
என்னடா மானம், என்னதான் மரியாதை? எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க பொண்ண ஒருத்தன் அடிச்சாலும், உதைச்சாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்குதுன்னு இருந்துக்கோ! அப்படிங்கிறது வந்து என்ன மரியாதை? இப்ப ஊரே காரி துப்புதே! இது என்ன மாதிரி ஒரு மரியாதை? அவங்க இருந்துகிட்டு நாங்க அனுப்பிச்சுட்டோம். அவன் வந்து ஒரு ராட்சசன் அப்படின்லாம் அவங்க அப்பா சொல்றாரு. தெரிஞ்சா ஏன் உங்க பொண்ண அனுப்பிச்சீங்கன்னு எனக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு ஆதங்கமா இருக்குது. தெரியுதுல்ல. ஏன் அனுப்பணும் திருப்பி? ஏன் திருப்பி அனுப்பணும்? அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ போன இடத்துல வந்து ஆகஸ்ட் 21 அன்னைக்கு 3:30 மணி. அங்க தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் மாசம் வந்து இவங்க 2 பேரும் வீட்லயே சும்மா இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் பண்ணாங்க. நல்லா சம்பாதிச்சாங்க. கைக்கு எதுவும் காசே வரல. இந்த மேக் ஓவர் பேஜ் நீங்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆகஸ்ட் மாசம் டெலீட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை வர்றப்போ, இவங்க இருந்துகிட்டு டெலீட்லாம் பண்ண முடியாது. நான் மறுபடியும் ஆரம்பிக்க போறேன். இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது. அவங்களுன்னு சொந்த கால்ல நின்றக்கூடாது. அது அவங்களோட காசே இங்க வந்தாலும், இவங்க இன்னமும் புருஷன் மேல தான் டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்கல்ல. அவங்க அத மீறி மறுபடியும் சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறப்போ, அவங்க மறுபடியும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும்னு நெனைக்கிறப்போ, அவங்க மேல கோவம் வந்து 2 சிஸ்டர்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ அவங்க அக்கா சைடு என்ன சொல்றாங்க, "இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணான். கொன்னது இவன் தான்" அப்படிங்கிறாங்க. அவன் சைடு அவனோட ஃபேமிலி சைடு எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இதுக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சரி. ஆனா இறந்தது தற்கொலை பண்ணி அவங்க அக்கா வந்து இதான் சான்ஸ்ன்னு எங்க மேல பழிய போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த விபினா இருக்கட்டும், விபினோட நெய்பர்ஸ் கொஞ்சம் பேரும், அந்த விபினோட சொந்தக்காரங்க கொஞ்சம் பேரும் சொல்றாங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த பையன் இருக்கான். ஓகேவா? பையன் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்குது. அம்மா அம்மா இறந்தது பையன் முன்னாடி தான். அந்த பையன் 5 வயசு பையன் என்ன சொல்றான்னா, "நான் பார்த்தேன். அப்பா தான் அம்மா மேல வந்து ஏதோ லிக்விட ஊத்துனாங்க. ஊத்தி அவங்க தான் தீய வச்சாங்கன்னு" இந்த பையன் சொல்றது எவிடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த பையனோட சைடு அவங்க அப்பா சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் சொல்றது வந்து பொய்யு. அவங்க அம்மா சைடு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க அக்கா, அவங்க அத்தை எல்லாமே வந்து பெரியம்மாவா ஹூவர் பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி பேச வைக்கிறாங்க. உண்மையிலே இது நடக்கல. அவன் பையன ஏமாத்துறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 2ல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது.